டெல்லி வெடிவிபத்து சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், முழு விவரங்கள் என்ன? நாட்டின் தலைநகரான டெல்லி செங்கோட்டை அருகே உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அருகே நடந்த இந்த கார் வெடித்து சிதறிய இந்த சம்பவம் ஒரு பக்கம் நாச வேலையா, இதில் என்ன நடந்திருக்கிறது என்பது குறித்து புலனாய்வு அமைப்புகள், என்ஐஏ உட்பட புலனாய்வு அமைப்புகள் ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில காவல்துறைக்கும் ஒரு நடவடிக்கை, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவுறுத்திருக்கு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நகரங்களிலும், முக்கிய நகரங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்றாங்க. தமிழகம் முழுவதுமே விசாரப்படுத்தப்பட்டு முக்கியமான வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் கூடக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள், இவற்றில் எல்லாமே சோதனை மேற்கொள்கிறார்கள். மாநிலத்தினுடைய தலைநகரான சென்னையில சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் எப்பொழுதுமே பொதுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில முழுவதுமாக காவல்துறையினர் தணிக்கை செய்த பிறகு அங்கு வரக்கூடிய வாகனங்களை உள்ளே அனுப்புகிறார்கள். தனி நபர்களையும் முழுமையாக பரிசோதனை செய்துதான் உள்ளே அனுப்புகிறார்கள். அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய வணிக வளாகங்கள், இவற்றிலும் உடைமைகள் பரிசோதனை செய்து அனுப்பப்படுகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இந்த நேரத்தில் பல பயணிகள் அந்த இடத்தை பயன்படுத்துவார்கள். அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் பயணிகள் நிறைய பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய உடைமைகள் முழுவதுமாக எப்பொழுதுமே அங்கு சோதனை செய்வதற்கான கருவிகள் அங்கு இருக்கும் என்ற பொழுதும் தற்பொழுது அந்த நடைமேடைகள்ல அல்லது காத்திருப்போர் பகுதிகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய பயணிகளுடைய உடைமைகள் சோதனை செய்யப்படுகிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் அங்கே இருக்கக்கூடிய யாரேனும் வைத்துவிட்டு சென்றிருந்தால் அல்லது கேட்பாரற்றில் இருக்கக்கூடிய சில உடைமைகள், சில பொருட்கள், அவற்றை எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். வெடிகுண்டுகளை செயலிழக்கக்கூடிய நிபுணர்கள் கொண்ட குழு இந்த சோதனைகளை ஈடுபடக்கூடிய குழுவினரோடு அவர்களும் இணைந்து இந்த சோதனைகளை மேற்கொள்கிறார்கள். வாகனங்கள்ல குறிப்பாக நிறைய இந்த சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் நிறைய இருக்கிறது. அந்த வாகனங்களை முழுமையாக சோதனை செய்கிறார்கள். டெல்லியிலே ஒரு கார் வெடித்து செதறிதான் பெரிய அளவுல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. பார்க்கிங் பகுதிகளில் சோதனை மேற்கொள்கிறார்கள். சென்னையை பார்த்தோம் என்றால் விமான நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் போன்ற முக்கியமான இடங்களும், அதே போன்று ஒவ்வொரு ரயில் நிலையங்களும், மீனம்பாக்கம் ரயில் நிலையம், தாம்பரம், அதே போன்று சேத்துப்பட்டு, கீழ்ப்பாக்கம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் தான் முழுவதுமாக சோதனை செய்யப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சென்னையில நந்தனம் பகுதியில மெட்ரோ ரயிலினுடைய தலைமையகம் இங்கு இயங்குகிறது. இந்த அலுவலகங்கள் இந்த அலுவலகத்தை சுற்றிலும் இந்த அலுவலகத்திலும் சோதனை நடத்துகிறார்கள். இந்த டெல்லியில் நடந்த இந்த கார் வெடி விபத்து சம்பவம் கூட அருகிலேயே மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கிறது. அதற்கு அருகில் இந்த பார்க்கிங் பகுதி தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சென்னையிலும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் முழுமையாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது, சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலினுடைய தலைமையகம் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மெட்ரோ ரயிலுக்கான அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிற அந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட ஆலோசனையும் நடத்தப்படுகிறது. பயணிகளினுடைய பாதுகாப்பு, அதற்கு ஏற்றாற் போல இந்த மெட்ரோ ரயில்கள் இயங்கக்கூடிய அந்த பகுதியில தீவிர கண்காணிப்பு மேற்கொள்வதற்கும் காவல்துறையால் இந்த மெட்ரோ பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்களை பொறுத்தளவுல எப்பொழுதுமே கண்காணிப்பு கேமராவினுடைய எப்பொழுதுமே 24 மணி நேரம் கண்காணிப்பு கேமராவை கண்காணிக்கக்கூடிய வகையிலான அந்த கட்டுப்பாட்டு அறைகள் இருந்து கொண்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே அங்கு ஆட்கள் இருப்பாரு. அதுபோன்ற கண்காணிப்பில் ஈடுபடவும், சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரும் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும், அவர்களை கண்காணிக்கவுமான அறிவுறுத்தலையும் காவல்துறை அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக சென்னை சென்னையினுடைய கடலோர பகுதிகளில் இந்த மெரினா உட்பட இந்த பல்வேறு இடங்கள்ல, அதே போன்று துறைமுகங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பை மேற்கொள்வதற்கும் கண்காணிப்பை மேற்கொள்வதற்கும் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள்ல இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே தீவிர கண்காணிப்புல உஷார்படுத்தப்பட்டு அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தினுடைய பிற கடலோர மாவட்டங்களிலும் இதே போன்ற
சென்னையில் மேற்கொள்வது போன்ற கண்காணிப்பையும் வாகன தணிக்கை அதே போன்ற தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கு ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்கு டிஜிபி ஒரு அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாக அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ராமேஸ்வரத்துல பார்த்தோம் என்றால் தனுஷ்கோடியில் அந்த பகுதியிலும் கடலோர காவல்படையினர் இந்திய கடலோர காவல்படையினர் அங்கு ரோந்து பணிகளையும் கண்காணிப்பு பணிகளையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பார்த்தோம் என்றால் இந்த கடலோர எல்லை இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டு தமிழக காவல்துறையில கடலோர பாதுகாப்பு குழுமம் என்று இருக்கிறது. அவர்களும் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மரைன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய போலீசாரும் உற்சாகப்படுத்தப்பட்டு அவர்களும் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். குறிப்பாக கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலைகளிலும் தீவிர கண்காணிப்பு நடத்தப்படும். அதே போன்று அண்டை மாநிலங்களோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பகுதி அந்த இடங்களில் தான் அந்த சோதனை சாவடிகள் எல்லாம் தீவிரமாக கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடியது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.